டேய் பூச்சி, எவனா நோட் பண்றானா? நல்லா பாடுறா. யாரும் இல்லைண்ணே. நான் சொல்லிட்டேன்டா கூட்டு போறேன்னு. என் கை கால்லாம் ஆடுது. நீயே ஒரு பயந்தாங்கொழி. சனி குடிச்சவனே. இல்லைண்ணே, இங்கதானே வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே. வரேன். நான் இங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஒரு விசில் அடிச்சு பாப்போமா? அண்ணா அங்க வண்டி நிக்குதுண்ணே. வாங்கண்ணே வாங்க. வாடா வாடா வாடா. என்ன வாங்கண்ணே? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். உன் சட்டி பேஸ்ட் முத கொண்டு எல்லாம் உள்ள இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியம். உள்ள ஏறுங்க. வாங்க. சீக்கிரம் வண்டி எடுப்பா. ஏறா தம்பி. கீரை போடுறாங்க தம்பி. சத்தையா டீசல் போட்டுக்கியா? பங்காளி, சொல்லு பங்காளி. பங்காளி, நாங்க கிளம்பிட்டோம். இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம். எல்லா சாமானும் வாங்கிட்டோம். தாலி மட்டும்தான் வாங்கல. வர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். பங்காளி, நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு. என்ன, நீ வா பங்காளி, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வர மதே, அண்ணா ஒரு ஜோடி வருது, பாத்துக்க. முடிச்சிடறண்ணா. முடிச்சிரு. சரிண்ணா. டிரைவர், ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னடா? அட வண்டி நிப்பாட்டுங்க. என்னடா? அட வண்டி நிப்பாட்டுங்க. சொல்றேன். இரியா. பூச்சி, நீ எங்கன ஓடுறான்? எங்க ஓடுறான்? திருட்டு பையன் உள்ள ஏதாவது செய்யுது. நானும் என்னமோ ஏதோன்னு போயிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? பைத்தியக்காரன் பயமுத்தி விட்டான். ஏன் அடிக்கிற? புன்றவனே. என்னாச்சு அழகு? ஒண்ணுல காயத்ரி. என்னாச்சு? அது ஒண்ணுல காயத்ரி. அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணே. என்னாமா வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி நிக்கிறது கூட தெரியாம ஓடி போய் உச்சா போறேன். கொன்றுவேன் பாத்துக்க. அதுவும் காலங்காத்தால அந்த கருமத்தை முன்னாடி சொல்றேன். உன்னை கொன்றுவேன். இனிமேல் சொல்லாம போய் அடி. ஆத்திரத்தை அடக்கலாம் அடக்கலாம், மூத் அடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் போனேன். நீ தானே போன? என்ன மட்டும் சொல்ற? இப்படி ஒரு அல்ப விஷயத்துக்கு சாக்கு கொடுத்தா ஓடுற? உன்னை கொன்றுவேன் பாத்துக்க. சரி ஏறுங்க. ஏய், இங்க வர. மேல இருக்க டென்ஷன்ல நான் பாதியிலே வந்துட்டேன். போயிட்டு வரேன். நீ அடிக்க கூடாது. ஏறு வண்டி. நீங்க ஏறு வண்டி. ஓ, இது ஏதோ முழுசா சேரல. ஏறு வண்டி. தேவா, அங்கதான் தெரியும். கடவுளே, எனக்கு ஒரு சத்தமா. என்ன தாளவாடிக்கு போறீங்க? அங்க சங்கிலியில் மோசமான சாராயாவரி இருக்கான். நான் அங்க இருக்க மாட்டேனே. உங்களை இறக்கிட்டு நான் கிளம்பிடுவேன். அண்ணே, சங்கிலி ரொம்ப நல்லவன். அவனை பத்தி உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அவன் என் பங்காளி. இருட்டுறதுக்குள்ள போகணும்பா. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். யானை இதுக்குத்தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலே வளர்ந்துடணும். அடடா, கல்லு முள்ளா குத்துதே. செருப்பு போடுறா, ஓடுறா. ஓடு ஓடு. யானை யானை. அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யானை வர்ற ஒத்த காட்டு வழியா என்னை தனியா படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கடா வந்த? அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டுருக்கு. கொஞ்சம் என் தலையில விழுந்திருந்தாலே செத்துருப்பேன். இங்கே ஏன்டா வந்த? அந்த சாணியை கொண்டே உன்னை அடிச்சு எழுப்பி பாத்தியா? நீ தான் எந்திரிக்க மாட்டேன். சரி, கடைசி அவனை பார்த்து பார்த்தா உயிரோட வந்துட்டியா நீயே? காட்டுல என்னை காவு கொடுக்கலான்னு பாக்குறியா? நடக்காது. ஒன்னே கொன்னே விடுவேன். இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அழகும் காயத்ரியும் ஏண்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா? பாரு, ஏற்று பேசாத, பேசாம வா. கொஞ்சம் இது மட்டும் தப்பு இல்லையா? பெரிய மனுஷங்க பார்த்தா தப்பு இல்ல. வா, ஏன் கூட என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னியா? அதான் மயில் இறக்க கால உன வரடி விட்டு தூங்கலான்னு ட்ரை பண்றேன். தூங்குறியா? யாரு நீயா? நீ எப்படி தூங்க வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஒன்னே ஒண்ணு இரு. ஏய் பொறுக்கி, வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம். காயத்ரி இரு.
அன்னைக்கு என்னடா சொன்னேன்? வாழ்தான் அந்த பொண்ணோட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன பொண்ணு வேணா பிரிச்சு வச்சிருங்கிற? சங்கிலிக்கு பிரிச்சு வச்சு பழக்கம் இல்லடா, சேர்த்து வச்சுதான் பழக்கம். இல்லைங்கண்ணே, விட்டுருங்க. ஒத்து வராதுங்கண்ணே, பிரிச்சு விட்டுருங்க. என்னடா ஒத்து வராது? வாழ்தான் அந்த பொண்ணோட வாழு, இல்லைன்னா செத்து ஒளிஞ்சிடும். போட. என்னண்ணே இந்த மாதிரி ஆளுங்களை கூட்ட அசிங்கப்படுத்துறீங்க? ஏய் காயத்ரி கிட்ட வந்து ஹாய். ஏய் வாங்க ஏய், வேண்டாம். வாங்க. ஏய் நில்லு. ஏய் ஏய் காயத்ரி வாங்க வாங்க ஏய், என்ன வாங்க. ஏய் போலீஸ் போறாங்க பாரு. உங்க அப்பா தம்பிச்சிருப்பாரு. என்ன மதி, இப்பெல்லாம் சரக்கு ஒழுங்கா போய் சேரது இல்லையா? என்னதான் பண்றீங்க? அண்ணே கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தியா இருக்குண்ணே, அதனால தானே எனக்கு என்ன பண்ணவே தெரியாது. சரக்கு போயே ஆகணும். வேணா நீ போகாத, ஆள் அனுப்பு. என்ன புரியுதா? என்ன பங்காளி, வந்ததுல இருந்து ஆளையே காணோம். எங்க போயிருந்தீங்க? ஆனா இங்கதான் இருந்தான். இப்பதான் அந்த பம்பு செட்ல போய் 2 பேரும் குளிச்சுட்டு வந்தோம். என்னடா? இல்லையே, குளிச்ச மாதிரி தெரியலையே. மூஞ்சி பூரா ஒரே இருளஞ்சு கிடக்கு. அப்படியா? இல்லங்க, காடு மலையா இருக்கு, புது இடம் வேற, தூக்கமே இல்ல. அதான் கன்சாமி ஏன் போய் சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல. தலையை சுத்தி யானையில பெயிண்ட் வச்சிருந்ததா, அதான் இருள் அடிச்ச மாதிரி கேட்டியா மதி? அவ கேட்டாங்க ஒன்றுமே. ஏன் பங்காளி, காடு பூரா யானை சாணியா இருக்கே, உருப்படி எத்தனை இருக்கும்? அது 19 இருக்கு பங்காளி, அது பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல, சிங்கம் புலி எல்லாமே இருக்கு. போறேன்னு வச்சுக்க, கடிச்சிட்டு போயிடும். பங்காளி, காட்டுக்குள்ள இருக்கிறதான் சொல்றாரு, நாட்டுக்குள்ள நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியும். நீ வேற உன் பொறான பாடிக்கிட்டே இருப்ப. நீயே யானை சாணியை பார்த்து பயந்து போய் கிடக்குற சும்மா. பங்காளி விடு, பங்காளி விட விடுவியா? சார் வணக்கம் சார், சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உட்காருங்க சார். நீ எப்படி இருக்க சங்கிலி? நான் நல்லா இருக்கேன் சார். பங்காளி உட்கார். பங்காளி சார், அது பங்காளி, அது அவரோட அசிஸ்டன்ட். 2 பேரும் திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு கல்யாண விஷயமா. மதி, என்ன சார் இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே அனுப்பியிருப்பேன்ல. இந்தடா கொண்டு போய் பேக்ல வை. சார் இனிமேட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வராதீங்க. ஃபோன் பண்ணுங்க, நானே அனுப்பி விடுறேன். இதுக்காக நான் வரல சங்கிலி. ஒயின் ஷாப் சரக்கை சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அட, அதுதான் மூலிகை சரக்கை சாப்பிடலான்னு உன்னை பார்க்க வந்தேன். அப்படியா சார்? டேய் அந்த கேன் எடுத்துட்டு வா. ஒயின் ஷாப்ல நீ மூலிகை சரக்க வச்சு விக்கலாமா? தம்பி கொஞ்சம் பேசாம இரு. இந்தாங்க. நிறைய வேலை இருக்கு சங்கிலி. ஓகே நான் சார், வரேன். போயிட்டு வாங்க. என்ன ஏட்டு சொல்லுங்க சார். போலாமா? போலாம் சார். ஏன் பங்காளி, கூலிங் கிளாஸ் போட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம். எங்களுக்கெல்லாம் சரக்கு கிடையாதா? அதுல பங்காளி, அது பழைய சரக்கு. நமக்கு வருது பாரு, சுட சுட காய்ச்சினது. உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. குழந்தை, அதை எடுத்துட்டு வாமா. இங்கெல்லாம் உங்களை வர வைக்காது மதி. சரி பாத்துக்கிறேன். சரி சரி வீடு வாங்கிட்டாங்கல்ல, பாத்துக்கலாம். ஏன் சாப்பிட்டு பங்காளி? பாரு பங்காளி. இவரே ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, இவருக்கு குழந்தைன்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்தியா என்ன வேணா இருக்குதா? சொன்னா கேளியா? சாராய வாட யானைக்கு பிடிக்காதியா? சரி. நேத்து தப்புச்சிட்ட, இன்னைக்கு யானை கிட்ட மாட்டேன்னு வச்சுக்க, யானை மிதிக்கிற மேல ஓசானி வெளில வந்துடும் பாருங்க. பொண்ணே கூட பாத்துக்க. இரு, அங்கெல்லாம் குடிக்கிறாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. ஏய், குடிக்காத. சத்தியமா குடிக்க மாட்டேன், போ. இந்த வரியா சொன்னா கேளியா? குடிக்காதயா? சும்மாறா, குடிச்சா தாண்டா பெரிய மனுஷன் ஆக முடியும். யோ, நீ எல்லாம் என்னோட பெரிய மனுஷனா? நீ எல்லாம் நம்மள விட குடி வரேங்க. பையன் உள்ள எப்படி குடிக்குதுன்னு பாருங்க. தமிழர் மட்டும் கூட இல்ல. ஏண்டா பார்த்து சொன்னா கேட்க மாட்டேன் நீ எல்லாம். ஏய், மரியாதை இல்லாம பேசாத. முதலாளி கனெக்ஷன் காந்தசாமி. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டான் இல்ல. அழுகுறேன். என்னண்ணே ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. என்னப்பா போர் அடிக்குது. பங்காளி ஏதோ மூலிகை சரக்குன்னாரு, அதான் விட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். மதி, அழகுக்கு சரக்கு விடுறா. ஐயோ சரக்கா? எனக்கு வேணாம்ண்ணே, நீங்க சாப்பிடுங்க. ஏன் தம்பி சாப்பிடு. இந்த சரக்கு நம்ம தோட்டத்திலே காய்ச்சினது. சாப்பிடு. வேணாம்ண்ணே, ஐயோ, இருக்கு. நீங்க வீட்டுல காய்ச்சினாலும் சரி, தோட்டத்துல காய்ச்சினாலும் சரி, அழகு சரக்க தொடவே மாட்டேன். அதுவும் சரக்க சாப்பிடையில பிரியாணிய தொடவே மாட்டேன். ஏண்டா, சரக்கு அடிக்காம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அதானே. அதுவும் சரக்க சாப்பிட்டு பிரியாணிய சாப்பிட்ட கதை. ஞாபகப்படுத்த விடுண்ணே. சார் வாங்க சார். என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு சார், வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க சார். நீங்களும் உட்காருங்க தம்பி. சார் நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி.
உங்கள் கூட ஒரு சின்ன பையன் இருந்தானே. ஆமாம் சார், ஓனர் கூப்பிட்டாருன்னு பக்கத்தில் கடை வரைக்கும் போயிருக்கான். ஓ, ஒன்றும் இல்லை, அவன் இருந்தால் கொஞ்சம் ஒயின் ஷாப் வரலையும் அனுப்பலான்னு இருந்தேன். பரவாயில்ல சார், நான் போயிட்டு வரேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன வேணும் சொல்லுங்கள். நல்ல சரக்கா ஒரு ஆஃப் வாங்கிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. எனக்கு ஒன்று வேணாம் சார், நான் போயிட்டு வந்துடுறேன். தம்பி ஆ அப்படியே வரும்போது ஆ. 2 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. ம் சரி சார், இது வந்துடுறேன். சரி வாங்க. பரவாயில்லையே தம்பி, சொல்லாமலே எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போடுவேன், பழகி போச்சுல்ல. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு என்ன சார், 2 நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் ஹேய், இங்கே ஏண்டி வந்த? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? சச்சே, உங்க அப்பா மேலே தான் இருக்காரு. யாரு? எங்க அப்பா. இத நான் நம்பணும். உங்க ஒப்பன் சத்தியமா சொல்றேன், போய் பாரு. அவர் ஏன் இங்க வரணும்? போய் பாரு. ம்? நம்புறதே இல்லை. வந்திருக்கா பாரு. ஐயோ, அப்பாதான். அப்பாதான். பாத்தியா ம். சார் கடிச்சிட்டு இருக்காரா? வெத்தலை வேணுமா? அதான் வாங்கிட்டு வர போறேன். நீயும் குடிச்சிருக்கியா? இல்லடி லூசு, நான் ஏன் குடிக்க போறேன்? இங்க ஊது. ஃபு, இங்க ஊதுப்பா. ஃபு. போதுமா? சரி, மறுபடியும் நீ மேல போனா அவர் என்ன சொன்னாலும் குடிக்க கூடாது. ப்ராமிஸ்? நான் ஏன்டி குடிக்க போறேன்? நான் குடிக்க மாட்டேன். பண்ணடி செல்லம். அப்ப நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். போ. சரி போ. இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் வேணா பிரியாணி சாப்பிட்றேன். அப்படியா? சரி சாப்பிடுங்க. என்ன தம்பி, நெஞ்சு வலிக்குதா? வலிக்கும். ஏன்னா நீங்க சாப்பிட்டது விஷமாச்சே, வலிக்கும். எனக்கும் வலிச்சது, இதை விட அதிகமா. எப்ப தெரியுமா? நீயும் என் பொண்ணும் கோயில்னு கூட பார்க்காம கொஞ்சிட்டு இருந்தீங்களே, அப்போ. ஏண்டா, ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருந்தா வெறும் 20 நாள்ல பின்னாலேயே சுத்தி எதையோ பேசி மயக்கி இழுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க ஊரா தேடணுமா? ஊருக்குள்ள ஒண்ணுக்குமே உதவாக்கிற பசங்க 4 பேரும் உனக்கு சப்போர்ட்டா நிப்பானுங்க. இந்த நாச்சியப்பன் மான மரியாதையோட வாழ்ற வேண்டாம். உன்ன மாதிரி எச்சக்கலை நாய்ங்க பின்னாடியெல்லாம் அலைய முடியாது. நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாது. செத்து தொலைடா நாயே. நாய் வாழ நிமித்த முடியுமா? பொய் சத்தியம் பண்ணிட்டு எப்படி கடக்குது பாரு பொறுக்கி. டேய் பொறுக்கி, எந்திரிடா பொறுக்கி. டேய் எந்திரிடா. டேய் பொறுக்கி. அழகு அழகு அழகு, என்னாச்சு அழகு? என்னாச்சு அழகு? சார் எப்படி சார் இருக்கு? கவலைப்படாதீங்க, அவர் பொழைச்சிக்கிட்டாரு. அப்பா முருகா, நீங்க நினைச்ச மாதிரி அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடல. அவர் சாப்பிட்ட சாப்பாடுல தான் பாய்சன் கலந்துருக்கு. ஐயோ, ஒருவேளை அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தா அவரை காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்கும். நவ் இஸ் இன் அவுட் ஆஃப் சீரியஸ். இன்னும் ½ அன் ஹவர்ல நீங்க அவரை போய் பார்க்கலாம். நன்றிங்க, நன்றி. எப்பா முருகா, ஏன்டா இப்படி பண்ண? நீ பாய்சன் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்னடா நடந்தது? சொல்லு அழகு, சொல்லுடா.
என்னடா புச்சி நாச்சியவே இவ்வளவு குடும்பக்காரனா? இனிமேலும் நீ உங்க வீட்டுல இருந்தேன்னா மகன் கூட பார்க்காம மானம் கௌரவம்னு ஏதாவது சொல்லி உனக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. இதுதான் பங்காளி நடந்தது. அதான் அங்க இருந்து ஓடி வந்துட்டோம். பங்காளி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன தம்பி, சந்தோஷம் தானே? ம் எங்கேயாவது வெளில கூட்டு போயிட்டு வாங்க. என்ன? சரிண்ணே.